ஹலோ குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இன்றைக்கி நம்ம எம்இ விலாக்ஸ் ஆஃப் மலர்விழி சேனலில் பார்க்க போகிறது என்ன தெரியுங்களா? சூப்பரான ஒரு லாலிபாப்புங்க. எதை வச்சு செஞ்சுருக்க லாலிபாப் தெரியுமா? முட்டை வச்சுங்க. இந்த முட்டை லாலிபாப்பு என்னோடய ஸ்டைலில் நான் செஞ்சுருக்கேன். வாங்க என்ன தேவையான பொருள் பார்க்கலாங்களா? 4 முட்டை வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேங்க. 4 முட்டை வேக வச்சு நல்லா தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன்னா, அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு 1.5 இன்ச்சு 2 இன்ச்சு அளவுக்கு இஞ்சியை துருவி வச்சுருக்கேன். ஒரு 6-7 பூண்டு பல் நல்லா துருவி வச்சுருக்கேங்க. சின்ன கிரேட்டர் இருக்குல்ல, அதில் வச்சு நல்லா துருவி எடுத்து வச்சுக்கிட்டேங்க. பெரிய வெங்காயம் நல்லா ஒன்று பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் கடலை மாவுங்க ஸ்கூப்பாக, 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து வச்சுருக்கேங்க. இதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க, கடலை மாவு 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் மிளகாத்தூளுங்க, ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா எடுத்துருக்கேங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு எடுத்து வச்சுருக்கேங்க. சரிங்களா? இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ரெட் க்ரம்ஸ் எடுக்கணுங்க. நான் ப்ரெட் க்ரம்ஸ் எடுக்காமல் அதுக்கு பதிலாக சிகப்பு அவல் இருக்குது இல்லைங்களா, அதை நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. எதுக்குன்னா இந்த செய்கிற உருண்டையை இந்த முட்டை ஒன்று உடச்சி ஊற்றி கலக்கி வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த முட்டையில் அதை போட்டு பெரட்டி எடுத்து இந்த எக் கிராம்ஸில் போட்டு பெரட்டி எடுக்கணும். அதுக்கு பதிலாக நான் சிகப்பு அவலாக பொடிச்சு எடுத்து வச்சுருக்கேன், அதில் பெரட்டி எடுக்க. சரிங்களா? வாங்க இப்போ இந்த 4 முட்டையை கிரேட்டரில் நல்லா பூ போல் துருவி எடுத்துக்கணுங்க. அதுக்கப்புறம் நம்ம செய்முறையை பார்க்கலாம். பாருங்கள், ஒரு பேஷனில் அழகாக 4 முட்டையும் துருவிட்டேங்க. துருவி எடுத்துட்டோம். காய் துருவோம் இல்லை, கேரட் பீட்ரூட்டு, அதில் துருவி எடுத்தாச்சுங்க. நல்லா பூ போல் நல்லா வந்துருச்சுங்க. இதில் இப்போ என்ன பண்ணால் நம்ம எடுத்து வச்சுருக்கிற கடலை மாவு, கார்ன்ஃப்ளவரு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா, உப்பு எல்லாத்தையுமே போட்டுருங்க. தேவையான அளவு உப்பு தான் நான் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுடலாம். போட்டுட்டு அந்த இஞ்சி துருவி வச்சுருக்கிறது, பூண்டு துருவி வச்சுருக்கிறது, வெங்காயம் நறுக்கி வச்சது எல்லாத்தையுமே எடுத்து இதில் போட்டுருங்க. போட்டு ஈவனாக நல்லா கலக்கிடுங்க. பெசரி எடுக்கணும், கையாலேயே நல்லா பெசரி எடுங்க. தண்ணி கிண்ணி ஊற்றிடாதீங்க, இதில் இருக்க ஈரப்பதமே போதும். சரிங்களா? நல்லா ஈவனாக பெசரி விட்டுட்டு பிசைஞ்சு சின்ன சின்ன உருண்டையாக உருண்டை பிடிச்சிக்குங்க. இல்லை ஓவல் ஷேப். நான் இன்றைக்கி உருண்டை பிடிக்கலைங்க, ஓவல் ஷேப்பில் தான் செய்கிறேன். ஏன்னா லாலிபாப் குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாரி அந்த ஸ்டைலில் இருக்கட்டும்னு ஓவல் ஷேப்பில் இது பண்ணியிருக்கேன். இது நம்மளோட சாய்ஸுங்க, என்ன ஷேப்பில் வேணாலும் நம்ம உருண்டை உருட்டிக்கலாங்க. இப்போ நான் இது எல்லாத்தையும் உருண்டை உருட்டி எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். பாருங்களேன், சூப்பராக இதேமாரி ஒரு இதாக பாருங்கள், ஒரு பிளேட்டில் உருண்டை உருட்டி எடுத்து வச்சுட்டாங்க. நான் இது பண்ணதுக்கு ஒரு 13 வந்ததுங்க. நீங்கள் சின்னதாக வேணாலும் உருட்டிக்கலாம், நான் கொஞ்சம் பெருசாக தான் உருட்டியிருக்கேன். ரொம்ப பெருசு இல்லை, மீடியம் சைஸு. இப்போ இந்த உருண்டை உருட்டினதை ஒரு முட்டை உடச்சி ஊற்றி வச்சுருக்கோம் பாருங்கள், அதில் போட்டு டிப் பண்ணி நல்லா பெரட்டி விட்டு எடுத்து அந்த அவல் பொடிச்சு வச்சுருக்கோம் பாருங்கள், அதில் போட்டு நல்லா பெரட்டி விட்டு எடுத்துருங்க. இதேமாரி பெரட்டி எல்லா உருண்டைகளையும் நம்ம எடுத்து ஒரு பிளேட்டில் தனியாக வச்சுக்கலாங்க. வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம பொரித்து எடுக்கணுங்க. ஒரு வானலை வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். அதில் நம்ம இதில் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் பொரித்து எடுத்துட வேண்டியது தாங்க. இதேமாரி எல்லா உருண்டைகளையும் நம்ம இந்த முட்டையில் போட்டு பெரட்டி எடுத்து அதுக்கப்புறமா அவல் வச்சுருக்கோம்ல, சிகப்பவுல், அதுலேயும் பெரட்டி எடுத்து இந்தமாரி ஒரு பிளேட்டில் அடுக்கி வச்சுக்கோங்க. இந்தமாரி செஞ்சு வச்சுட்டு போட்டு எடுக்கும்போது நம்ம சீக்கிரம் செஞ்சிடலாம், அதுக்காக தான். பாருங்கள், வானலில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. இப்போ இதில் நம்ம ஒவ்வொரு இதாக அதை போட்டு எடுத்துடலாங்க. போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ளேமை மீடியமாக வச்சுக்கோங்க. ஏன்னா மேலே கரிஞ்சிடும். அதுக்காக நம்மளுக்கு நல்ல கோல்டன் ப்ரௌன் வர்ற மாதிரி இருக்கணும். நம்ம ப்ரெட் க்ரம்ஸ் வச்சுருந்தோம்னா கோல்டன் ப்ரௌன் வரும். நம்ம சிகப்பவுல் போட்டு இது பண்ணியிருக்கோம், அதனால் கொஞ்சம் கலர் மாறி வரும். சரிங்களா? மற்றபடி டேஸ்டெல்லாம் பக்காவாக இருக்குங்க. மேலே ஃபுல்லாக நல்லா மொறு மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக இருக்குங்க. உள்ளார பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்குங்க. குழந்தைங்களுக்கு இந்தமாரி செஞ்சு கொடுத்துட்டிங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் நீங்கள் கொடுத்துக்கலாம். இல்லை லஞ்சுக்கு கூட நம்ம சைட் டிஷ்ஷாக கூட இதை செஞ்சு எடுத்து வச்சுக்கலாங்க. அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க. இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்களேன், சூப்பராக இருக்குங்க. இந்தமாரி பெரட்டி விடுங்க. பெரட்டி விட்டு நல்லா அந்த கலர் சேஞ்ச் ஆகி வந்ததும் நம்ம அழகாக எடுத்து சர்வ் பண்ணலாங்க. இப்போ இது ஒரு இது பேட்ச் ரெடி ஆயிடுச்சுங்க. நான் 5 தான் போட்டு பொறுமையாக எடுக்கிறேங்க. ஏன்னா நிறைய எண்ணெய் ஊற்றி வேஸ்ட் பண்ண வேணான்னு கொஞ்சமாக ஊற்றி அதில் போட்டு பெரட்டி எடுக்கிறேன். இப்போ இது ரெடி ஆகிடுச்சுங்க. இதை எடுத்துகிட்டு அடுத்த பேட்ச் போட்டு எடுத்துடலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக கலர் எண்ணெய் நல்லா வந்திருக்கு பாருங்கள். இதை எடுத்து நீங்கள் சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இதை நம்ம அடுத்தது எப்படி சர்வ் பண்ணுறேன்னு நான் காமிக்கிறேங்க. இது அடுத்த பேட்சையும் போட்டு எடுத்துகிட்டு நம்ம எப்படி சர்வ் பண்ணுறேன்னு காமிக்கிறோம். சூப்பரான முட்டை லாலிபாப், எக் லாலிபாப்பு அவ்வளோ நல்லா ரெடி பண்ணலாங்க.
பிள்ளைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஸ்கூல் விட்டு வரும்போது கூட நீங்கள் இதை செஞ்சு வச்சுட்டு ஒரு டொமேட்டோ கெச்சப் வச்சு கொடுத்துட்டிங்கன்னா தொட்டுட்டு சாப்பிடுவாங்க அழகாக. இல்லை லஞ்சுக்கு நீங்கள் வந்துட்டு ஏதாவது வெரைட்டி ரைஸு, சாம்பார் சாதம், ரச சாதம் எதை வச்சாலுமே அதுக்கு இதேமாரி செஞ்சு கொடுத்துட்டா கூட அவங்களும் சாப்பிட்டுக்குவாங்க. ரொம்ப நல்லாயிருக்குங்க. எதுக்காக நான் வெங்காயம் போட்டேன்னா, நம்ம சாப்பிடும்போது மேலே கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளார வந்து சாஃப்டாக இருக்கும். அந்த வெங்காயம் ஒன்று ஒன்று கடிப்படும்போது நல்லாயிருக்கும், அதுக்காக தாங்க. பாருங்கள், எடுத்து நம்ம ஸ்டிக் வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த இதை எடுத்து சொரிய வச்சாச்சுங்க. சூப்பரான எக் லாலிபாப் ரெடிங்க. டொமேட்டோ கெச்சப்போடு வச்சுருக்கேங்க. இதில் டிப் பண்ணி சாப்பிடும்போது அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. மறக்காமல் நீங்களும் இதேமாரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தடவை நம்ம சேனலை பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்களும் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? ஷேர் பண்ணி விடுங்க. உங்களோட ஒரு கமெண்ட்ஸும் எனக்கு வேல்யூபிள் இதுங்க. சரியா? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த எக் லாலிபாப்பை நீங்களும் கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த முட்டை லாலிபாப் வந்துட்டு நான் வந்து பிரெட் க்ரம்ஸ் இல்லாமல் சிகப்பவுல் போட்டு செஞ்சுருக்கேன். அதோட டேஸ்ட்டு ஒரு மாதிரி நல்லா இருக்குங்க. டேஸ்ட்டு கொஞ்சம் டிஃபர் ஆகும், ஆனால் நல்லா இருக்குங்க. பக்காவாக இருக்குது பாருங்கள். மேலே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே வந்துட்டு நல்லா சாஃப்டாக இருக்குங்க. மேலே பார்க்க என்ன கெட்டியாக இருக்கிற மாரி இருக்குன்னு ஃபீல் பண்ணுவீங்க. கிடையாதுங்க. நல்லா மொறு மொறு மொறுன்னு இருக்கும், உள்ளார சாஃப்டாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.